ஹாய் ஹலோ. ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்த அப்புறம் பல வேலைகளை இது ஆக்கிரமிச்சிருக்கு. இதனால ஒரு கம்பெனில குறிப்பிட்ட சில வேலைகள்ல 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்த அப்புறம் அந்த 10 பேரை 5 பேரா கம்பெனி கம்மி பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகளை ஏஐ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி பல வேலைகளை ஏஐ ஆக்கிரமிச்சிருந்தாலும், இது ஆக்கிரமிக்க முடியாத முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஜாப், செவிலியர் பணி. ஆமாங்க, இந்த செவிலியர் பணியில இதுவரைக்கும் ஏஐல உள்ள நுழைய முடியல, இனி எப்போதுமே உள்ள நுழைய முடியாது அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கு. முன்னாடிலாம் டேட்டா என்ட்ரி பார்த்து மேனுவல் டைப் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த ஏஐ வந்த அப்புறம் ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ண போதும் அதுவே ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுத்துருது. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பில் கவுண்டர், கேஷ் கவுண்டர் எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ செல்ஃப் செக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது கஸ்டமரே போய் டைரக்டா அவங்களே பில் எடுத்து அவங்களே பே பண்ணிக்கலாம், மொபைல்லேயே அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா பில் கவுண்டர், கேஷ் எல்லாமே வேலை கம்மியாகுது. அப்புறமா டேட்டா அனலிஸ்ட், முன்னாடிலாம் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுனாலே நம்ம 4 பேரை பேசணும், வாங்கணும், ரிப்போர்ட் எடுக்கணும். இது அப்படிலாம் ஜஸ்ட் ஒரு டைப் பண்ண போது அதுக்கு என்ன ரிப்போர்ட் தேவையோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துருது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பல ஃபேக்டரியில ரோபோவே தன்னுடைய வேலையை, ஹியூமன் செய்யக்கூடிய வேலையை அதுவே பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி வரிசையா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நர்சிங் ஜாப்ல இது எதனால் உள்ள நுழைய முடியல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் இது நர்சிங் வேலையை பொறுத்தவரை உணர்வு சம்பந்தமானது. அது நாட் த மிஷின். ஒரு பேஷண்டோட மனநிலை, அவங்களுடைய உடல்நிலை சார்ந்தது, அவங்களுடைய பெயினை புரிஞ்சு அதுக்கு தகுந்தவாறு அவங்க சர்வீஸ் பண்ணக்கூடியதுதான் செவிலியர் பணி. நம்ம எல்லாத்தையுமே தெரியும், செவிலியர் பணி அப்படிங்கிற ஒரு சேவையோடு இணைந்த ஒரு பணி. ஸோ அந்த பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷினாலேயோ ஒரு சாதா ஒரு ஏஆலோ பண்ண முடியாது. அப்படிதான் நிபுணர்கள், உலக அளவிலான நிபுணர்களுமே சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதாவது சில ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குற இந்த மாதிரியான ஏஐ சப்போர்ட் பண்ணலாமே தவிர செவிலியர் இடத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்றாங்க. இது நாமளும் கூட பார்த்த வகையில் அது உண்மைதான். நம்மளுக்கே ரியலைஸ் பண்ணும்போது அதுதான் நிபுணர்கள் சொல்வது உண்மை அப்படின்னு தான் தோணும். ஸோ எனவே ஆனா மற்ற வேலைகள் எல்லாமே காலியரமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஸோ அந்த வேலைக்கு டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியான வேலைகள் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கில் அப்டேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடுத்த ஜாப்புக்கு போயிடலாம். ஸோ இதுதான் இது. உங்களுக்கு இதை பத்தி வேற தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.